கூட்டாஞ்சோறு பீஃப் பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். அதனால உணவு மருந்தே உணவுன்னு போட்டிருக்கேன். இன்னைக்கு உணவுலதான் மருந்தே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. மருந்தே அதில் தான். பீஃப் பிரியாணி டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இங்க பீஃப் பிரியாணி வந்து அல்டிமேட்டா இருக்கும். பிரியாணி டபரா இறக்கி வச்ச உடனே ஒரு பெரிய கூட்டமே வந்துடும். அந்த மாதிரி இந்த இடம் பிரியாணிக்குனே இருக்கிற இடம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பீஃப் வேர்ல்டு. இது லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே தான் வந்துட்டு இருக்கேன். இங்கே தான் பக்கத்தில் வீடு. ஸோ ஆஃப்டர் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடிலாம் இங்கே தான் சாப்பிட்டு போவேன். நல்லா கிரேவி எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பர். தவா கறி எல்லாமே நல்லா இருக்கு. சாப்பிட்றவங்களும் நல்லா ஒர்த்தான சாப்பாடு. நல்லா வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டு போகிறோம். தவா கறி எப்படி இருக்கு? அப்படியே இல்லைப்பா பிரியாணி ஒவ்வொன்றும் செய்யுது. பிரியாணி வந்து அல்டிமேட் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. சூப்பராக இருக்கும். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும். அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு. ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களோட வி லவ் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கூட்டாஞ்சோறு பீஃப் பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா பீஃப் பிரியாணி வந்து எப்படி செய்கிறாங்கன்னு தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போறீங்க. ஸோ இந்த கடை வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா வந்து மாம்பாக்கத்துலேருந்து மேடவாக்கம் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் தான் இந்த கடை இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா பெரும்பாக்கம் ஏரி இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். உங்கள் வீட்லேயோ உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்கள பக்கத்தில் இருக்க கடையில் வந்து இந்த டிஷ் வந்து சூப்பராக பண்ணுறாங்க, இதை வீடியோ எடுத்து போடுங்கன்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துட்டு அது வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு வீடியோ பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஃபுல்லாக பாருங்க. ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ப்ரோ, பேரு பாலு. ஓகே, கடை பேர் என்ன ப்ரோ? ப்ரோ இது வந்து டோனர் பீஃப். ஓகே சரிங்களா. கூட்டாஞ்சோறுன்னு இருக்கு. ஓகே. கூட்டாஞ்சோறுனாக்கா அந்த அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், கூட்டாஞ்சோறு மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டு பழக்கமே சின்ன பள்ளியில். புரியுது. சரி, அந்த இதுல இருந்து நம்ம வந்திருக்கோம். நான் 90s கிட்டு. அந்த இதுல இருந்து வந்ததுனால சரி அந்த பேர் நம்ம வைப்போம். ஏன்னா அந்த பேர் எங்கேயுமே நம்ம பார்க்கவே முடியல, யாரும் சொல்லி கேட்கவும் முடியல. கரெக்ட். நம்மனாச்சும் அந்த பேர் வைப்போன்றதுனால நான் கூட்டாஞ்சோறுன்னு வச்சிருக்கேன். ஓகே. எப்படி இந்த பிசினஸ் வந்தீங்க? இந்த கொரோனா தான் ப்ரோ. ஓகே. கொரோனால இருந்தேன். நான் டிரைவர். நானு சரி டிரைவரா இருந்து கோவிட்ல எதுவுமே வேலை பார்க்க முடியல. சரி ஓகே, நமக்கு லோக்கல்ல பார்க்கணும்னாக்கா பீஃப் யாருமே கொடுக்கல கரெக்டா. சரி நம்மனாச்சும் அதை ஒழுங்கா கொடுப்போம். நான் பிறந்து வந்தது எல்லாமே ட்ரிபிள் கேனி. ஓகே. சரி அங்க எல்லாமே பீஃப் நார்மல், சின்னவங்களும் சாப்பிடுவாங்க, லேடிஸ் சாப்பிடுவாங்க, எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஓகே. இங்க அந்த மாதிரி இல்ல. சரி இதை நம்ம இன்னும் நல்லா கொடுக்கணுமேன்றதுனால சரி ஃபர்ஸ்ட் தவா கறி சூப் அப்படி ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் சரி பிரியாணி பண்ணலாமே அப்படின்ட்டு கஸ்டமரா சொன்னதுனால சரி பிரியாணி ஸ்டார்ட் பண்ணோம். நம்மகிட்ட என்னென்ன இருக்கு இப்போதைக்கு தவா கறி, பொகடா, பிரியாணி மதியான டைம்ல. நைட்ல வந்து பீப் ஷவர்மா இருக்கு, கபாப்பு, ஷாப்ஸ், அதுக்கப்புறம் வந்து தவா கறி, இடியாப்பம், சப்பாத்தி, கறி ஆம்லேட்டு, பீஃப் ரோலு. லிஸ்ட் பெருசா போகுது. ஆமா. அதுக்கப்புறம் பீஃப் 65 இருக்கும், பீஃப் பொடி மாஸ் இருக்கு, பீஃப் கறி ஆம்லேட் ப்ரோ. வித்தியாசமா சொல்றீங்க. ஆமா ப்ரோ, பீஃப்ல வந்து இன்னும் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. ஓகே. எடுத்துட்டு வரணும், அதுக்கான பிளேஸ் கொஞ்சம் இங்க நம்மளுக்கு கரெக்டா அமையல. ஓகே ப்ரோ. சரி, அந்த பீஃப் பிரியாணி வந்து எப்படி பண்றது நம்ம சப்ஸ்கிரைப் சொல்லி தரீங்களா? பரவாயில்ல ப்ரோ, வாங்க நான் சொல்லி தரேன். இதுல என்ன ப்ரோ இருக்கு, நானே தெரியாம தான் நான் கத்துக்கிட்டேன். இதே மாதிரி நானும் உங்களுக்கு தெரிய வைக்கிறேன், கத்து கொடுக்குறேன். எந்த பிரச்சனையுமே இல்லை எனக்கு. ஓகே. சரி வாங்க போலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆயிலா? ஆமா ப்ரோ, பிரியாணி இப்போ எவ்வளோ கிலோ பண்றீங்க ப்ரோ? இப்போ நம்ம 25 கிலோ பண்ண போறோம் ப்ரோ. அதனால 5 பாக்கெட் ஆயில் ஊற்றணும். ஸ்பைஸ் இருக்கு. ஓகே. இதுல என்னென்ன ப்ரோ இருக்கு? இதுல பட்டை, லவங்கம், ஏலக்காய். அடுத்து ப்ரோ பச்சை மிளகா. அடுத்தது வெங்காயம். வெங்காயமா? எவ்வளோ கிலோ வெங்காயம் ப்ரோ? 10 கிலோ வெங்காயம். 10 கிலோ வெங்காயம்.
இப்போ ப்ரோ ஆமா ப்ரோ. உப்பு போட்டா கொஞ்சம் சீக்கிரமா வதங்கும். சில்வர் கோல்டு அரிசி. ஆமா, நல்லா இருக்கும். இந்த வெள்ளையா இருக்கு தெரியுமா? ஆமா இந்த பிசு பிசுப்புலாம் போனா மட்டும்தான் அரிசி நல்லா உபரியா கிடைக்கும். புரியுது. அரிசி கழுவுனாதான் நல்லா இருக்கும். அரிசி எவ்வளவு டைம் கழுவணும் ப்ரோ? 2 தண்ணி கழுவிட்டு 3 தண்ணி ஊற வச்சிடணும். ஊற வச்சிடணும். ரொம்பவும் கழுவ கூடாது, உடைய ஆரம்பிச்சிடும். பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கறது எது ப்ரோ? மீட்டா இல்ல மசாலாவா? ஃபர்ஸ்ட் மீட்டு தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் மீட்டு தான். மீட்டு பக்காவா இருந்ததுனாக்கா பிரியாணி சூப்பரா இருக்கும். ஓகே. மீட்ல கொஞ்சம் அதான் கொழுப்போட சேர்ந்த மாதிரி இருக்கணும் மீட்டு. இந்த கொழுப்பு இல்லாம இருந்தாலும் டேஸ்ட் கிடைக்காது. புரியுது. அது நிறைய இடத்துல ப்ராப்ளமே அதுதான் ஆகும். ஏன்னா தினைக்கும் ஒரே மாட்டையே வெட்ட மாட்டாங்கல்ல. ஆமா ஆமா ஆமா. ப்ரோ வெங்காயம் எவ்வளவு நேரம் வதக்க மாட்டீங்க? ப்ரோ வெங்காயம் வந்து ரெட்டிஷா மாறணும். ஓகே. அது மாறினாதான் பிரியாணியோட ஃபிளேவர் நல்லா இருக்கும். அப்படியே வெள்ளையா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது ஒரு மாதிரியா பிசு பிசுட்டு இருக்கும். வெங்காயம் வதங்குறதா விஷயம். ஆமா, ஃபர்ஸ்ட் வெங்காயம் வதங்கிட்டு தான், அதுக்கப்புறம் கறி. பூண்டு வந்து 25 கிலோக்கு 1 கிலோ போடணும். 1 கிலோ பூண்டு. அடுத்தது புதினா. இஞ்சி 1க்கு 1 முக்காலா? 1 கிலோ பூண்டுனா 3/4 கிலோ இஞ்சி போடணும். எவ்வளவு தக்காளி ப்ரோ? இது 2 கிலோ தக்காளி போடணும் ப்ரோ. 5 கிலோக்கு ஒரு பாக்கெட். 5 கிலோக்கு ஒரு பாக்கெட் மிளகாய். ஆமா. எவ்வளவு தயிர் ப்ரோ? 100 ml ப்ரோ. 100 ml. இப்போ தயிர் போட்டல, இந்த எண்ணெயில இந்த தயிர் வந்து பிரியணும், ஆயிலியா வரணும் இந்த மசாலாவோட. என்ன ப்ரோ? பீஸ் எப்படி இருக்கணும்? பீஸ் 10 கிராம் பீஸ் வரணும் ப்ரோ. அந்த மசாலா பிரிஞ்சவொடனே அப்படியே கறியை போட்டீங்க. ஆமா. மஞ்சத்தூள் கொடுப்பா. கறிக்கு உப்பு போட்டிருக்கீங்களா? ஆமா. எவ்வளவு மஞ்சத்தூள் போட்டீங்க, எவ்வளவு உப்பு போட்டீங்க, எவ்வளவு லெமன் போட்டீங்க? ப்ரோ மஞ்சத்தூள் வந்து கையளவு தான் ப்ரோ. சரி. லெமன் வந்து 7 லெமன் போடணும். இப்போ மூடி வச்சிட்டீங்க, எவ்வளவு நேரம் கழிச்சு? 1 வேக்காடு கொடுக்கணும். 1 வேக்காடு? ஆமா, ஒரு 5 நிமிஷம் தண்ணிதுரா. தண்ணியா ப்ரோ? ஆமா ப்ரோ. இப்படி கறி வந்துருச்சாம எப்படி பாப்பீங்க? அப்படியே பாதி உடையணும். புரியுது. ஏன்னா இன்னும் அரிசி போடுவோம், இன்னும் கொதிக்கணும், தம் போட சொல்ல இன்னும் கொஞ்சம் வேகும். ப்ரோ என்ன போட்டிருக்கீங்க இப்போ? ப்ரோ இதுல கஸ்தூரி போட்டிருக்கேன். கஸ்தூரி மேத்தி? ஆமா. யாருமே போடாது, நீங்க போட்டிருக்கீங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ பிரச்சனையே. அதுதான், ஏன்னா எல்லாருமே 100% தெரியாதுல்ல. ஆமா ஆமா ஆமா. எனக்கு சொன்னவங்க நீ இதை போட்டு பாரு, உனக்கு ஃபிளேவர்ஸ் இருக்கும் அப்படின்னா, சரி அதனால அதுல இருந்து போட்டேன், ஃபிளேவர்ஸ் இருக்கு. புரியுது. முக்கியமா வந்து எல்லாருமே அஜினாமோட்டோ போடுவாங்க. அதுதான் ஓப்பனா சொல்றேன், அஜினாமோட்டோ போடுவாங்க. நான் அதை மாத்தி செஞ்சிருக்கேன். சூப்பர், நல்லதுதான்.
தண்ணியெல்லாம் ஊற்றி கொதிக்க விட்டீங்களா ப்ரோ? எவ்வளோ நேரம் கொதிக்க விட்டீங்க ப்ரோ? காலையில் கொதிக்கணும் ப்ரோ. கொதிச்சு அப்படியே ரைஸ் போட்டுருவோம். ஆமா, அது கொதிக்கணும்னா லைட்டா தான் பபிள்ஸ் வரணும். புரியுது. பொச்சுதுன்னா நம்ம தம் பிரியாணி, அதனால ஆவி ஆயிடும் எல்லா தண்ணியுமே. அப்ப நம்மளுக்கு கரெக்டான பதம் வராது. புரியுது. ரைஸை போட்டு கிண்டி விட்டு மூடி அவ்வளவுதான். எவ்வளவு நேரத்தில் சோப்பு? 2 கலர் கலரணும். இடையில 2 தடவை கலருவீங்க. ஆமா, இந்த பபிள்ஸ் வருது தெரியுமா? ஆமா, இந்த பபிள்ஸ் மாதிரி வரணும் ஃபர்ஸ்ட் வாட்டி. வளர சொல்ல கலரி விட்டனா அரிசி பாத்தீங்களா எப்படி இருக்கு? அது நல்லா உதிரி உதிரியா வந்துருவான். புரியுது. இப்ப செகண்ட் டைம் கலர்றீங்க. அவ்வளவுதான். இப்போ கலரி டம் போடுறோம். எത്ര புதினா கொத்தமல்லியா ப்ரோ? ஆமா ப்ரோ. எப்படி செக் பண்றீங்க? நம்ம திருப்பி போறோம் பாத்தீங்களா? ஆமா, திருப்பி போடும்போது நமக்கு தெரியும் ஓகே தம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக வந்து பிரியாணி செஞ்சு முடிச்சு நம்ம வந்து இப்போ ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன வாங்கியிருக்கோம்னா பீஃப் பிரியாணி வாங்கியிருக்கோம். பீஃப் பிரியாணிக்கு வந்து ஒரு நல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பீஃப் பிரியாணிக்கு வந்து சூப் வர கொடுத்துருக்காரு. அது ஊற்றி சாப்பிட சூப்பராக இருக்குன்னு சொன்னார். ஸோ ஃபர்ஸ்ட் பைட் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணி வந்து அல்டிமேட் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அவர் அந்த மசாலா கிண்டுறப்பயே வந்து அந்த மசாலா லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தா மசாலாவே வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் வந்து பிரியாணியோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் எக்ஸ்ட்ரா வந்து அந்த கஸ்தூரி மிளகு போடல, அதோட ஃப்ளேவரும் நல்லா டேஸ்ட் கொடுத்துருக்கு. சூப்பராக இருக்குது. பிரியாணியில் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பீஸ் எப்படி இருக்கு? பீஸை டேஸ்ட் பண்ணு. நல்லா பஞ்சா வந்திருக்கு, பூவா வந்திருக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து செம்ம வேக்காடு கொடுத்துருக்காங்க. அந்த பீஸ் வந்து நல்லா சாஃப்டா இருக்கு, அப்படியே வச்சோன்னு கரையுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. தள்ளி பாருங்க. சரியா? நல்லுக்குள்ள இருக்கிறத எடுப்போம். அப்படியே இல்லப்பா கொத்து கொத்தா விடுது. வேற லெவல், செம்ம டேஸ்டாக இருக்கு. ரைட்டாக அந்த சூப் ஊற்றி டேஸ்ட் பண்ணிப்போம். சூப்போட வச்சு சாப்பிடுவோம். சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கு. சூப்போட சாப்பிட்றப்ப பிரியாணியோட ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் ஏறுது. சூப்பும் ஒருத்தான சூப்புன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அவங்களோட தவாகரி வந்து டேஸ்ட் பண்ணுவாங்க. தவாகரி பேசுகிறான் அப்படியே மொத்தமாக போட்டு டேஸ்ட் பண்ணிப்பாங்க. தவாகரி பாரு எப்படி இருக்கு? ஏங்கப்பா பீஸ் பாருங்க எப்படி குட்டி குட்டியாக வெட்டிடுறாங்க. தவாகரி அட்டகாசம், அல்டிமேட்டாக டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. தவகரியில் பார்த்தீங்கன்னா கொழுப்போட இருக்கா கறி, சரிதா? ஸோ இந்த மாதிரி கறி வந்து வச்சு சாப்பிட்றப்ப அதோட ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தவாகரி சூப்பராக வந்து குக் பண்ணியிருக்காரு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதில் 20 ரூபாய்க்கு வந்து ஒருத்தான தவாகரின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பீஃப் பக்கோடா வந்து சாப்பிட போகிறோம். பீஃப் பக்கோடா கலரே வந்து கட்டி இருக்குது. சரி, பக்கோடாவை டேஸ்ட் பண்ணலாம். பக்கோடாவும் ஒரு மாதிரி இருக்கு, நல்லா மொறுன்னு நல்லா எப்படி சொல்றது இல்லை. ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு. இப்போ வெந்த விதம் இருக்குங்க பாருங்க, பக்கோடா வெந்த விதம் இருக்குங்க. நல்லா வந்து ஃபுல்லாக போட்டு நல்லா முருகு விட்டு எடுத்துட்டு போறாங்க. நல்லா சூப்பராக இருக்கு, டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. அதுமாதிரி இன்னும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா
இங்கே பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கம்மியாக தான் போடணும், அதிகமாக போடாமல் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கறிக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தான் போட்டு வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காரு. நல்லா ரெட் கலரில் இருக்குது, நல்லா இருக்குது, தாராளமாக சாப்பிடலாம். பிரியாணி ஒவ்வொரு பீஸும் வந்து ஒவ்வொரு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யுது. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ஒர்த்தான பிரியாணி சொல்லுவேன். சூப்பராக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட வந்து நான் வீடியோ வந்து முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட சந்திக்கிறேன். டாட்டா பாய் பாய்.